4/20/25 வந்து என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி. அன்றைக்கி வந்து லீவ் போடலான்னு பார்த்தா ஓணம் செலிப்ரேஷன் எங்கள் ஸ்கூலில் போடாமல் ஸ்கூலுக்கு ஆஃப் டே தான்ட்டு போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டு வந்தோம், எப்போயும் டின்னர் தான் எங்கே வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். எப்போவுமே தலப்பாக்கட்டி போனதில்லை, இவர் போயிருக்காரு. தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. எனக்கு டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் பண்ணேன் சரி அவருக்காக போவோன்ட்டு தலப்பாக்கட்டி போயிருந்தோம். அங்கே வந்து அவர் ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்னார். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு பிளேட் தான் வாங்கினோம். அதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அங்கே. சரி அதனால் இன்னொரு பிளேட்டும் வாங்கிட்டோம், 2 பிளேட் ஃபிஷ் ஃபிங்கர். எனக்கு பிரியாணியை விட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் தான் ரொம்பவே பிடிச்சிது. எந்த பிரான்ச் ஒன்றுனா இந்த குரோம்பேட்டில் ஜிஆர்டி பக்கத்தில் இருக்க தலப்பாக்கட்டி தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி மார்னிங்கே கோயில் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம். மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் லோக்கா படத்துக்கு போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட்டு முடியல, ஏன்னா தனுவும் தூங்கிட்டான், எல்லாருமே தூங்கி எழுந்துட்டோம், அதனால் போக முடியலங்க. நீங்கள் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். ஓணம் செலிப்ரேஷன் தனு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.